படிப்பு யூடியூப் சேனலில் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசம்பர் 20ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற ஆய்வு திட்டம், ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட், விண்வெளிக்கு மனிதர்கள் அனுப்புவதற்கான முன்னோட்ட முயற்சி, கங்கன்யான் திட்டம் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா 2023 ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது என்ன அப்படின்னா பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் விண்வெளி மையத்தை வந்து பேஸ் பண்ணி, விண்வெளி மையம் பை இஸ்ரோ அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்பெடெக்ஸ் திட்டம் வந்து என்ன அப்படின்னா விண்வெளியில் இருக்கக்கூடிய விண்கலங்களை ஒருங்கிணைக்கும் ஆய்வு பணி, இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கக்கூடிய ஆய்வு பணியை தான் மேற்கொள்ள போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸ்பெடெக்ஸ் அப்படிங்கிறது. அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற ஒரு திட்டம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஆகஸ்ட் 5, 2021 கிருஷ்ணகிரியில ஆரம்பிச்சாங்க இல்லையா. ஓகே, எங்கே ஆரம்பிச்சாங்க அப்படிங்கறது நீங்க சொல்லுங்க. பயனாளர்கள் 2 கோடி பேர் வந்து பயனடைஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஈரோடு மாவட்டம் நஞ்சனாபுரத்தில் நடந்த ஒரு மீட்டிங்ல சிஎம் சொல்லியிருக்காரு. சரிங்களா, இதுல அதிக பயனாளர்களை வந்து சந்திச்சது யார் அப்படின்னா சந்திராம்பாள் அப்படிங்கிறவங்க, அவங்கள வந்து கௌரவிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஓகே, அடுத்து என்ன பார்க்க போறீங்கன்னா மேற்கூரையில் சோலார் நிறுவல் அப்படிங்கிறத பத்தி கொடுத்துருக்காங்க. இது எப்போ அப்படின்னா ரூஃப் டாப் சோலாரை வந்து கொண்டு வரதுக்காக. இது 2024 பிப்ரவரியில வந்து இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க. இதுல முதல் மாநிலமா இருக்குது எது அப்படின்னா குஜராத், 2வது மகாராஷ்டிரா, 3வது யூபி இருக்கு. சரிங்களா, இது எந்த பேஸ் பண்ணி என்ன திட்டம் அப்படின்னா பிரதான் மந்திரி சூரிய முஸ்துகர் பிஜிலி யோஜனா அப்படிங்கிறது பத்தின ஒரு திட்டம். இது 300 யூனிட் வரைக்கும் இதுல ஃப்ரீயா இருக்கு. இந்த பயன்படுத்தப்பட்ட யூனிட் போக மீதி இருக்க யூனிட்டை வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம கொடுத்துக்கலாம் அப்படிங்கறத பத்தினதான் இது. பங்காளார் பாரி திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது யார் கொண்டு வந்தா அப்படின்னா மேற்கு வங்காளம் மாநிலம் வந்து கொண்டு வந்திருக்கு. வீடு அற்றோர்களுக்கான வீடு வழங்கும் திட்டம் தான் இந்த திட்டம். சரிங்களா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் PM ஆவாஸ் யோஜனா இருக்கு இல்லையா, அது மாதிரியும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து கலைஞர் கனவு திட்டமான வீடு கட்டும் திட்டம் இருக்கு இல்லையா, அது இந்த 2 திட்டத்துக்கும் ஈக்குவலான திட்டம் தான் இந்த திட்டம். ஓகே, அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா இந்தியன் ஆர்மி ஏஐ இன்குபேஷன் சென்டர் அப்படின்றது ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது எங்க அப்படின்னா பெங்களூர்ல கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, இந்தியன் ஆர்மி ஏஐ இன்குபேஷன் சென்டர் அப்படிங்கிறது பெங்களூர்ல கொண்டு வந்திருக்காங்க. கங்கை நதி டால்பின் முதல் செயற்கைக்கோள் குறியிடல். சரிங்களா, டால்பின்ல எல்லாத்துலயுமே வந்து ஜிபிஎஸ் வந்து இது பண்றாங்க. இது எங்க அப்படின்னா அஸ்ஸாம்ல பிரம்மபுத்திரா நதியில வந்து இது பண்ணிருக்காங்க. பிரம்மபுத்திரா நதியில இருக்கக்கூடிய டால்பின் எல்லாத்துக்குமே ஜிபிஎஸ் வந்து பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்து அமெரிக்க கடற்படையின் உயரிய சிவாலிய விருது யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா டாம் குரூஸ்க்கு கொடுத்திருக்காங்க. சரிங்களா, சிவாலிய விருது யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா டாம் குரூஸ்க்கு வந்து கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். இதுக்கு அடுத்து வேற என்ன அப்படின்னா நைட்வுட் பட்டம் செர்பட்டம் வந்து யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா கிறிஸ்டோபர் நோலன் அவருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. கிறிஸ்டோபர் நோலன் யார் அப்படின்னா ஓபன் ஹேமர் அப்படிங்கிற இந்த ஒரு படம் எடுத்தார் இல்லையா, அவரு கிறிஸ்டோபர் நோலன். சரிங்களா, டைட்டானிக் படம் எடுத்தவர். சரிங்களா, கிறிஸ்டோபர் நோலனுக்கு வந்து சர் பட்டம் கொடுத்திருக்காங்க. அடுத்து ராயல் கௌரவ பட்டம் பூடான் அரசு யார் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அருண் கபூர் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சரிங்களா, அடுத்து பார்க்க போறது சர்வதேச மனித ஒற்றுமை தினம் டிசம்பர் 20ஆம் தேதி. சர்வதேச மனித ஒற்றுமை தினம் எப்போ அப்படின்னா டிசம்பர் 20ஆம் தேதி. இது யாரோட பிறந்த நாளா வந்து கொண்டாடுறோம் அப்படிங்கறத வந்து நீங்க கமெண்ட்ல போடுங்க. அடுத்து 2025க்கான பாரா அத்லெட்டிக் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஹோஸ்ட் பை நியூ டெல்லி. சரிங்களா, பாரா ஒலிம்பிக்கை வந்து யார் ஹோஸ்ட் பண்ண போறா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா நியூ டெல்லி நம்ம தான் ஹோஸ்ட் பண்ண போறோம் 2025க்கு. சரிங்களா, இந்தியா ஃபர்ஸ்ட் பார்டர் சோலார் வில்லேஜ், அதாவது பார்டர்ல இருக்கக்கூடிய சோலார் வில்லேஜ் யார் அப்படின்னா நம்ம தான் கொண்டு வர்றோம். இங்க குஜராத்ல மஸ்லி கிராமம். சரிங்களா, அதாவது பாகிஸ்தானோட பார்டர்ல இருக்கு 40 கிலோமீட்டர்ல, அதாவது குஜராத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இந்தியால இருந்து 40 கிலோமீட்டர்ல இருக்கிறது அந்த மஸ்லி கிராமம் அப்படிங்கிறது. சரிங்களா, இதுக்கு அடுத்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மல்டி மாடல் ஏஐ இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்திருக்காங்க. இது எது அப்படின்னா பாரத் ஜெனரேஷன் அப்படிங்கிறது தான் இது. சரிங்களா, இந்த ஏஐ எது அப்படின்னா பாரத் ஜென் அப்படிங்கிறது தான் இந்த ஏஐ. சரிங்களா, ஓகே, அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிசம்பர் 21ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர். ஓகேங்களா, ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா வந்து கொண்டு வந்தாங்க இல்லையா, அதுக்கு கூட்டுக்குழுல அனுப்பிச்சதா சொல்லி பார்த்தோம். அதாவது நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு அனுப்புறா சொல்லி சொன்னாங்க. இதுல இதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் 31 பேர் வந்து கூட்டுக்குழுல இருக்காங்க அப்படின்னாங்க. இப்ப 39 பேரா வந்து அதிகரிச்சிருக்காங்க. இதோட தலைவர் யார் அப்படின்னா பிபி சௌத்ரி. இதை யார் நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சபாநாயகர் தான் நியமனம் பண்ணியிருக்காரு. சரிங்களா, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம்
பேரறிவின் சிலை அப்படின்னு சொல்லி ஒரு சிலை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் உருவச்சிலை. சரிங்களா, அந்த திருவள்ளுவர் உருவச்சிலையை தான் அந்த என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம், பேரறிவின் சிலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. சரிங்களா, இது இதோட 25வது ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி வந்து இதை சொல்லியிருக்காங்க. சரி, இது எப்போ வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்போ வந்து இது திறந்து வச்சாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். யாரு எந்த முதலமைச்சர் திறந்து வச்சா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா, அடுத்து சர்வதேச தியான தினம், இது யூஎன் வந்து அங்கீகாரம் பண்ணியிருக்கு. இதை வந்து சொன்னது யார் அப்படின்னா இந்தியா தான் சொல்லியிருக்கோம். சரிங்களா, சமைரவு சமபகல் கொண்ட ஒரு இதா இருக்கிற நம்மளுடைய ஜூன் 21 வந்து என்னன்னு சொல்லியிருப்போம், யோகா தினம் அப்படின்னு சொல்லியிருப்போமா. அது கடந்து 6 மாதங்கள்ல வந்து என்ன அப்படின்னா சர்வதேச தியான தினம் அப்படிங்கிறத ஒன்று அனுசரிக்கிறோம். அது டிசம்பர் 21ஆம் தேதி. சரிங்களா, இது யூஎன் அங்கீகாரம் பண்ணியிருக்கு. இந்தியா வந்து பரிந்துரை பண்ணி யூஎன் அங்கீகாரம் பண்ணியிருக்கு. இதோட தீம் என்ன அப்படின்னா மெடிடேஷன் ஃபார் த குளோபல் அண்ட் ஹார்மோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது மெடிடேஷன் ஃபார் குளோபல் ஹார்மோனி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கு அடுத்து பார்க்க போறது என்ன, சர்வதேச யோகா தினம் ஜூன் 21 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, இதுக்கு அடுத்து NHRC 8வது தலைவர், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 12 அக்டோபர் 1993 ஆரம்பிக்கப்பட்டது. இதோட தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா அருண்குமார் அப்படிங்கிறவர் வந்து ஓய்வு பெற்றுட்டார். சரிங்களா, இப்போ யார் தலைவராக இருக்கா அப்படின்னா விஜய பாரதி சயானி அப்படிங்கிறவர் வந்து என்ன இருக்காருன்னா பொறுப்பு தலைவராக இருக்காரு. 2006 2019 ஆண்டுகளுக்கான ஒரு திருத்தம் மேற்கொண்டாங்க. இந்த நேஷனல் ஹியூமன் கமிஷன் ரைட்ஸ்க்கு வந்து ஒரு திருத்தம் மேற்கொண்டாங்க. அதன்படி என்ன அப்படின்னா பதவி காலம் 3 ஆண்டுகளும் 70 வயது நிறைந்தவராங்கன்னா அவங்கள நியமனம் பண்றதா. சரிங்களா, அந்த தேர்வுக்குழுல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 6 பேர் இருக்காங்க. மறு நியமனம் செய்யறதுக்கு தகுதி இருக்கு. சரிங்களா, இதன் தேர்வுக்குழுல வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி சொன்னோம், 6 பேர் சொன்னோமா. ஃபர்ஸ்ட் யார் இருக்கா அப்படின்னா PM, 2வது உள்துறை அமைச்சர், 3வது மக்களவை தலைவர், 4வது மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், 5வது மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர், 6வது மாநிலங்களவை துணைத் தலைவர். இவங்க எல்லாம் தான் இருக்காங்க. சரிங்களா, இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா யாரை வந்து இப்ப நியமனம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட தலைவரை யாரை கொண்டு வந்திருக்காங்க, விஜய பாரதி சயானி அப்படிங்கிற வந்து பொறுப்பு தலைவராக கொண்டு வந்திருக்காங்க. எந்த ஸ்டேட் வந்து யோகா பாலிசியை வந்து கொண்டு வந்துச்சு அப்படின்னா முதல் மாநிலமா உத்தரகண்ட் வந்து கொண்டு வந்திருக்கு. சரிங்களா, யோகா கேபிட்டல் ஃபார் வேர்ல்டுக்கான யோகா தலைநகரம் எது அப்படின்னா ரிஷிகேஷ். சரிங்களா, 2 ஸ்டெல்த் போர்க்கப்பல் கடற்படையிடம் ஒப்படைப்பு. சரிங்களா, ஸ்டெல்த் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி 2 போர்க்கப்பல். ஒன்னு என்ன அப்படின்னா 17B ரக திட்டம், இன்னொன்னு 15B ரக திட்டம். 17B ரக திட்டம் அப்படின்னா என்னன்னா எங்க கட்டுறாங்க அப்படின்னா மகாராஷ்டிரா மும்பையில் இருக்கக்கூடிய வசகன் கப்பல் கட்டும் தளம் அங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் போர் கப்பல் இதுதான். இது INS நீல்கிரி அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதோட 15B ரக போர்க்கப்பல் என்ன அப்படின்னா 4 ஏவுகணை தாங்கி போர்க்கப்பல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது INS சுரத். சரிங்களா, இது INS சுரத். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஓகே, இதுக்கு அடுத்து 100K9 வஜ்ரா பீரங்கி LNT நிறுவனம் தான் வந்து இதை வந்து உருவாக்க போகுது. இதை எந்த அமைச்சகம் வந்து ஒப்புதல் கொடுத்திருக்கு அப்படின்னா இந்தியன் மிலிட்டரி அமைச்சகம் வந்து ஒப்புதல் கொடுத்திருக்கு. சரி, அடுத்து கோகோ உலகக்கோப்பை விளம்பர தூதர் யார் அப்படின்னா சல்மான் கான். 55வது GST கவுன்சில் கூட்டம் எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஜெய்சல்மார்ல நடைபெற்றுச்சு. சரிங்களா, 55வது GST கூட்டத்துல என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடுகளுக்கான விதிக்கப்படும் GST தொடர்பான விவகாரங்களை ஆராய்வதற்கு ஒரு தலைவர் கொண்ட ஒரு குழுவை நியமனம் பண்ணாங்க. யாரு தலைமையில அப்படின்னா குழுக்கு தலைவர் யாரு அப்படின்னா சாம்ராஜ் சௌத்ரி. 13 பேர் கொண்ட ஒரு குழு. சரிங்களா, 13 பேர் கொண்ட குழுவை தான் வந்து நியமனம் பண்ணாங்க. ஓகே, இதுக்கு அடுத்து உலகில் மிகப்பெரிய அருங்காட்சியகம் கட்டிட்டு இருக்காங்க. எங்க அப்படின்னா நியூ டெல்லியில வந்து கட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது வேக்சின் ஃபார் கேன்சர். சரிங்களா, கேன்சருக்கான மருந்து கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ரஷ்யா தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. எதை பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா mRNA, அதாவது மெசஞ்சர் ரெபோ நியூக்ளியர் ஆசிட், அதை பேஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உலகில் மிக நீளமான விண்வெளி நடையை எந்த நாடு விண்வெளி வீரர்கள் வந்து மேற்கொண்டாங்க அப்படின்னா சீனாவை சேர்ந்தவங்க தான். எவ்வளவு மணி நேரம் அப்படின்னா 9 மணி நேரம் வந்து நடைபயிற்சி மேற்கொண்டிருக்காங்க சீனாவை சேர்ந்தவர்கள். சரிங்களா, இதுக்கு முன்னாடி நடைபயிற்சி பண்ணவங்க யார் அப்படின்னா US சேர்ந்தவங்க 8 மணி நேரம் 58 நிமிஷம் வரைக்கும் வந்து நடைபயணம் மேற்கொண்டதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுக்கு அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா
இங்கிட்டான் சுயசரிதை யாரோடது அப்படின்னா தீபா மாலிக்குடையது. சரிங்களா, இவங்க பாரா ஒலிம்பிக்ல 2016 வெற்றி பெற்று மெடல் வாங்கியிருப்பாங்க. சரிங்களா, இவங்களுக்கு மேஜர் தயால்சந்த் கேல் ரத்னா விருதும் 2019 கொடுத்திருப்பாங்க. சரிங்களா, ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இவங்களோட சுயசரிதை பிரிங் இட் ஆன் சுயசரிதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரி, அன்பிரேக்கபிள் அப்படிங்கிற புக்கு யாரோட சுயசரிதை அப்படிங்கிறது மேரி கோம் உடையது. சரிங்களா, அடுத்து ஏஸ் அகெயின்ஸ்ட் ஆட்ஸ் அப்படிங்கிறது அப்படிங்கிறது என்ன யாரோடது அப்படின்னா சைனா மிர்சா உடையது. சரிங்களா, அடுத்து கோல்டன் கேல் அப்படிங்கிறது பிடி உஷாரோடது. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த புக்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து இருக்கிறது என்ன அப்படின்னா உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் 2025 எங்க நடக்க போகுது அப்படின்னா புதுடெல்லியில நடக்க போகுது. இதுக்கப்புறம் சாய்ஸ்திரா சீமா பால் எழுச்சி தினம். அதாவது இது என்ன அப்படின்னா டிசம்பர் 20, 1963 கொண்டு வந்திருக்காங்க. இந்தியா நேபாளுக்கும் இந்தியா பூட்டானுக்கும் இடையில ஒரு பார்டர் இருக்கு. அந்த பார்டர் வந்து பார்டர்ல இருக்கக்கூடிய கண்காணிக்கக்கூடிய செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கான தினம் தான் என்ன எப்ப கொண்டாடுறாங்க அப்படின்னா டிசம்பர் 20 வந்து கொண்டாடுறாங்க. அதுதான் சாய்ஸ்திரா சீமா பால்ஸ் எழுச்சி தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்காங்க, செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கானது. சரிங்களா, இதுக்கு அடுத்து வேர்ல்டு சேரி டே, அதாவது உலக சேலை தினம் எப்ப அப்படின்னா டிசம்பர் 21. இது எப்பல இருந்து கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்னா 2020 இருந்து கொண்டாடப்பட்டு வருகிறது.